எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா விளாக்ஸ், மினி விளாக்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி நான் இந்த விளாகில் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்போ யார் தான் நம்பணும், யார் நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஸ்டார்டிங்கில் வர கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் ஆடி கார்த்திகைக்கு தெப்பம் நடந்துச்சு. ஸோ அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான். பட் தெப்ப திருவிழாவில் குளத்தில் தண்ணி இது பண்ணல, நிரப்பில் ஃபுல்லாகவே வெறும் இது மட்டும் சாமியை மட்டும் தெப்பத்தில் ஏற்றி அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அப்படி தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பரதநாட்டியம்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் என் குட்டீஸ் நல்லா ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தார். எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா என்டர்டைமிங்காக போச்சு. நான் எப்போ கிளம்பினேன் அப்படின்னா இது நைட்டு ஒரு 9 o'clock நடந்துட்டு இருந்தது இந்த ஃபங்க்ஷன். இது இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங்ஸ் நைட் 9 o'clock நடந்தது. கிட்டத்தட்ட 9:30 தான் சாமியை தெப்பத்துக்கு, முருகரை தெப்பத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தீபார்த்தனைலாம் காட்டிட்டு அண்ட் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் லேட்டாக தான் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆனோம். ஸோ ஒரு 10-10:30 தான் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆனோம். அண்ட் நிறைய கடைகணிலாம் சுற்றி ஃபுல்லாக இருக்கும்ல, திருவிழானாவே கண்டிப்பாக சுற்றி கடைகணி. எனக்கு அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ லேட்டான மறுநாள் காலையில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமே நான் டியூட்டிக்கும் போகணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்பப்போ வர ஃபங்க்ஷனை நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் டியூட்டி கிளம்பி போயிட்டேன். சரி, முக்கியமான விஷயத்துக்கு இப்போ நான் வரேன். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறையாவே பேர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, இப்போ துணி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்குது. லைக் ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா துணி வாங்குறதா இருக்கட்டும், எந்த கிளாத்ஸாக இருந்தாலும் இப்போலாம் அதிகமாக கடையில் போய் வாங்குறத விட எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் வாங்குகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலேயும் அண்ட் நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம இந்த விஷயத்த செய்கிறோம். இல்லை, பட் அதில் நிறைய ஃபோர்ஜரிஸ் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய சீட்டர்ஸ் உள்ளார இருக்காங்க. அதில் நிறைய பேர் நான் கண் கூட ஒரு விஷயத்தை பார்த்து நான் இப்போ அதில் ஒரு அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போலாம் இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் சரி, யூடியூப்ஸ்லேயும் சில பேர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் சேல் பண்ணுறாங்க. இதில் சில பேர் உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இதில் எல்லாரையும் குறிப்பிடுறது இல்லை. பட் அதே சமயத்தில் சீட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ பீப்புள் பி அவேர் ஆஃப் இட். தெளிவாக இவங்க உண்மையாக ஆன்லைன் சேல் பண்ணுறாங்க, ஒரிஜினலாக ஒரு ஷாப் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா போகாதீங்க. இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு சும்மா 5K 6K ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாதுங்க. 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சேல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் 1,00,000 ஃபாலோவர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆன்லைன் சேல் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட இதை வீடியோஸ் போட்டு அதை இந்த ப்ரைஸஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈவன் ரீசெல்லர்ஸ், அதாவது ஹோல்சேலாக வாங்கிலாம் கூட விற்பனை பண்ணுவாங்கல்ல, அதையும் செய்கிறோன்னு முதற்கொண்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பட் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் தெரிகிற நபர் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க ஆக்சுவலாக இவங்க வேற ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து திருடி அந்த வீடியோஸை திருடி இவங்க ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவங்களோட இதில் போட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மக்கள் போயிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய புக்கிங் பண்ணிவிடுங்க, அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஆர்டர் எடுத்துடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணதுக்கு பிறகு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறப்ப கூட நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும், அதை ஃபுல்லாக தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. அது எப்போதுமே கட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை அனுப்பணும். அதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் அவேராக இருந்துக்காங்க. நான் அந்த மாதிரிலாம் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த ₹1 இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது சொந்தமாக சம்பாரித்த ஒரு காசு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை நம்ம இந்த மாதிரி லாஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. என்னுடைய எனக்கு வெறும் 500 இருக்கலாம். பட் இது மாதிரி எத்தனை பேரோடது, ஒவ்வொருத்தவங்க அந்த ₹500 கஷ்டப்படுறதுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் இதில் இந்த மாதிரி ஏமாந்துருப்பாங்கங்கிறது தெரியலை. ஸோ அதனால தான் நான் இந்த இதை ஒரு vlog-ஆக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த இதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் டே நம்ம அதில் இது மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ என்ன ஆச்சுன்னு கேட்டால் கூட அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. திருப்பி பண்ணுனா ஃபஸ்ட்லேருந்து நம்ம எடுத்த உடனே ஒரு இது வரும்ல, இந்த மாதிரி பிஸ்னஸ் சேட்டர் இருந்தால் நம்ம ஹாய் இந்த மாதிரி போட்டாவே அவங்களோட இது ஃபுல்லாகவே வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு
இது வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே நமக்கு அது மாதிரி தான் எகெயின் வருது. அதிலே தெரிஞ்சிருச்சு சரி இவங்க வந்து ஒரு சீட்டர் போல இருக்குது, ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குங்க. அது ஃபைனலாக அந்த பேஜோட டீட்டெயிலும் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் 130 கிட்டத்தட்ட 1,30,000 பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அண்ட் இதில் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே இன்னொருத்தவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டில் உண்மையாகவே சேல் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட வீடியோஸை அவங்க காப்பி பண்ணி இந்த மாதிரி இதில் அவங்க வந்து போட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அவேராக இருங்க. அப்போ எப்படி தான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ஒரு அக்கௌண்ட் வந்து உண்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நிறைய யூடியூபர்ஸும் சரி இல்லைனா இன்ஸ்டாகிராம்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரமோஷன் பண்ணுறாங்கங்கிற இந்த சென்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்மையாகவே ப்ராடக்ட்டை கொடுத்து தான் வந்து அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாமே 100% தெரிஞ்சிருக்கும் அது உண்மையாகவே ஷாப் தான், அவங்க உண்மையாகவே சேல் பண்ணுறாங்கங்கிறத 100% தெரிஞ்சால் தான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏதாவது ப்ரமோட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஜஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே இன்னும் கொஞ்சமே உஷாராக இருங்க. எடுத்த உடனே வந்து லார்ஜ் அமௌண்ட்டெல்லாம் போட்டு எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு கம்மி பட்ஜெட்டில் போட்டு அது எப்படி இருக்குது, அதோட கிளாத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாப் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது மெயினாக இந்த ரேஞ்சுக்கு இது கொடுக்குறாங்கிற சென்ஸில் அவங்க எந்த பேஸ்லனா சூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து சூரத்தில் ஆன்லைன் ஷாப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தான் இவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. 100% அப்படியே ஒரு ஒரிஜினலாக ஒரு ஷாப் வச்சு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் கம்ப்ளீட்லி இட் இஸ் அ சீட். இவங்க வந்து ஒரு சீட்டர் தான் இவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது உங்களால் முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது சின்ன அமௌண்ட்டாக இப்போ இருக்கலாம், பட் இது மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி லூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 ரூபியாக இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு சொந்த ஓன் இது பண்ண மணி, அதை நம்ம வந்து ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அதை நான் அது ஃபீல் பண்ணப்போ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எஸ்பெஷலாக 1 lakh மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இதில் சஃபர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு பேஜ் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி பல பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ரிசர்ச் பண்ண பார்த்ததில் நிறைய தெரிஞ்சது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொரு vlogல பார்க்கலாமா? டாடா பாய்.